என்ன பண்ணுன்னா அதை முழுசாக உள்வாங்கிக்கிட்டு அதை வந்து மேனிஃபெஸ்டோ பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுரும். அதை நாங்களே எடுத்து க்யூரேட் பண்ணி தயார்படுத்துவோம். சில பேரால் வந்து வாய்ஸ் கொடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் எழுதுறதுக்கு வசதியாக, டைப் அடிக்கிறதுக்கு வசதியாக கொடுத்துருக்கோம். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, அலுவலகத்துலேருந்து இதை வந்து பயன்படுத்த நினைக்கிறவங்க பப்ளிக்காக வாய்ஸ் யூஸ் பண்ண முடியாது, அதனால் இது கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் ஹேண்ட் ரைட்டிங்கும் பண்ணலாம். மூன்றாவதாக இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி அசோசியேஷன், இப்போ சிஐஏ, நாஸ்காம், லயன்ஸ் கிளப், அப்புறம் மகளிர் சுய உதவி குழுக்கள், அவங்களெலாம் வந்து கோரிக்கைகளை வந்து ஒரு பெரிய லிஸ்ட் டாக்குமெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்கள போய் ஒன்று ஒன்றா என்ட்ரு பண்ண சொன்னால் நல்லா இருக்காது. அதுக்கு வந்து பிடிஎஃப் முறையில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி அதில் இமேஜஸ்லாம் சில சமயத்தில் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த டெக்ஸ்ட்டு மாத்திரம் எடுத்து கரெக்டாக மேனிஃபெஸ்டோ பாயிண்ட்ஸ்லேருந்து அதுலேருந்து எடுத்து எங்களுக்கு கொடுத்துடும். ஸோ இந்த மாதிரி 3 முறைகள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து தமிழில் கையால் எழுதி நீங்கள் ஃபோட்டோவில் ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிங்கன்னா கூட அது ஒர்க் ஆகும். அந்தளவுக்கு வந்து ஒரு மிக சிறப்பான முறையில் உலகத்திலேயே முதல் முறையாக மேனிஃபெஸ்டோவுக்கு ஏஐ முறையை பயன்படுத்தியிருக்கிறது நாம தான் அப்படிங்கிறத சொல்லி, இதனுடைய வலைதளம் எண் tnmanifesto.ai. ஸோ tnmanifesto.ai. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கழகத் தலைவர் மாண்புமிகு அவர் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு கழகத் தலைவர், மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் சார்பாக நன்றி உரை நல்க மாண்புமிகு முன்னாள் எம்பி அவர். மக்களிடம் செல்வோம். எங்கள் தலைவர் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கும் பணி. மக்களிடம் செல்வோம், மக்களுக்காக நிற்போம், மக்களுக்காக பாடுபடுவோம் என்ற வகையிலே மிக சிறப்பாக பணியாற்றி வருகிற, செயல்பட்டு வருகிற எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தேர்தல் அறிக்கைக்கு மக்களிடம் செல்லுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டு இந்த பணியை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். அவருக்கு இந்த குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வருகை தந்துள்ள கட்சியின் முன்னோடிகள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மொபைல் செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். திமுக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என மக்களின் கருத்தறியும் பொருட்டு இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.